பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கொடுப்பாதான் கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல் முருகன் பதவிக்கு ஆபத்து என்று தான் நான் டெல்லியில் கேள்விப்பட்டேன். பல உயர்மட்ட தகவல்கள் சொல்றேன். தமிழக அரசியலில் ஒரு புது சரித்திரத்தை படைத்த விஜய். தமிழகத்தில் ஒரு புது சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்த விஜய். தமிழகத்தில் சமூக நீதியும் அதற்கான ஒரு அடிப்படை தத்துவத்தையும் விஜயிசம் என்ற பெயரில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய். இந்த மந்திரி சபையை வரவேற்க வேண்டும். அவருக்கு 2 வருடம் தர வேண்டும். ரஜினி 52 நாள் தாங்க மாட்டாங்க. 52வது நாள் ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. இந்த காங்கிரஸ் நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கான எப்படி ஸ்டாலின் முதுகில குத்தினாலும் அதே மாதிரி விஜய் முதுகில குத்துவதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும். காங்கிரஸ் ஒரு பெருச்சாளி. அந்த பெருச்சாலியை அடித்து விரட்ட வேண்டும். நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம் சார். தமிழக வெற்றி கழக அரசின் அமைச்சரவை விரிவாக்கம், பல அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பதவி ஏற்றாங்க முழுமையா. உங்களோட பார்வை என்ன சார்? முதற்கட்ட பார்வை எப்படி பாக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசியலில் ஒரு புது சரித்திரத்தை படைத்த விஜய். தமிழகத்தில் ஒரு புது சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்த விஜய். தமிழகத்தில் சமூக நீதியும் அதற்கான ஒரு அடிப்படை தத்துவத்தையும் விஜயிசம் என்ற பெயரில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லுகிறாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்று 23 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல மினிஸ்ட்ரியில 2-3 அரசியல் ரீதியாக தடபடன் பண்ணியிருக்காரு. ஒண்ணு. 2வது, கிறிஸ்துவர்களுக்கும் சமுதாயத்தில் பின்பற்றப்பட்ட தலித்துகளுக்கெல்லாம் எவ்வளவு சீட் கொடுத்திருக்காரு. திமுகவால் பண்ண முடியல. திமுகவில் தலித் என்றால் எரிஞ்சு விழுவார்கள். தலித்துக்கு எதிரான கட்சி, இந்துக்கு எதிரான கட்சி திமுக, பிராமணர்களுக்கு எதிரான கட்சி. ஆனால் 2 பிராமணர்களை மனதில் வைத்துக் கொண்டு யார் உதவி செய்தார்களோ உழைத்தார்களோ அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். புதுசா இருக்குது. இந்த மந்திரி மண்டல பார்த்தீங்கன்னா, மந்திரி சபையில பாத்தீங்கன்னா எத்தனையோ மந்திரி சபையை பார்த்தாச்சு. இந்த மந்திரி சபையில திருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு ஃப்ரெஷ் ஐடியாஸ் இருக்கு. மத்திய அரசாங்கத்துடன் உறவு கொள்ளுவோம், வெறுப்பு வேண்டாம் என்ற எண்ணம் இருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம், இந்த தமிழ் வாழ் பாட்டு பிளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாட்டுக்கெல்லாம் எதிர்ப்புகள் இருந்தாலும் மத்திய கேபினட்டும் மத்திய பாராளுமன்றமும் நிறைவேற்றிய பிறகு, இவர்களுக்கு ஒரு ஆணை வந்த பிறகு, தமிழகம் இந்தியாவில தானே இருக்கு, வேற பாகிஸ்தான் இருக்கா, ஸ்ரீலங்கா இருக்கா? ஆக மொத்தம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் செய்திருக்கிறது நல்லது. எல்லாத்த விட கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீமுக்கு மேல சொல்ல போனா, இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா, பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் காங்கிரஸ் வாக்குகளையும் விஜய் பெற்றிருக்கிறார். காரணம், பிராமணருக்கு 2 சீட் கொடுத்திருக்காரு. அதுக்கு இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டுக்கு இந்த ரமேஷுடைய தந்தை அம்மையார் ஒரு வீட்டுல குக்கு வேலை செய்யறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல குடும்பத்தை வரவங்க, சாதாரண குடும்பத்தை, மிடில் கிளாஸ், ஒரு ஆட்டோ ரிக்ஷா மகனுக்கு கொடுத்திருக்காரு. அதை தவிர இவனோட வேலை செஞ்சவனுக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ், இவருக்கு இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் பாருங்க. எல்லா மீட்டிங்ல சொல்லுவார் கான்பிடென்டா இருங்கன்னுட்டு, அது இருக்கிறத காமிச்சிருக்காரு. இந்த மந்திரி சபையை வரவேற்க வேண்டும். அவருக்கு 2 வருடம் தர வேண்டும். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான் என்னுடைய கருத்து. 59 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கு. 2 அமைச்சர்களை கொடுத்திருக்காரு. நீங்க அதை பாராட்டுவீங்களா? எப்படி? 52 நாள் தாங்க மாட்டாங்க. 52வது நாள் ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. இந்த காங்கிரஸ் நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கான எப்படி ஸ்டாலின் முதுகில குத்தினாலும் அதே மாதிரி விஜய் முதுகில குத்துவதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும். காங்கிரஸ் ஒரு பெருச்சாளி. அந்த பெருச்சாலியை அடித்து விரட்ட வேண்டும், வயலிலிருந்து வீட்டிலிருந்தும். சார், அது போல ஏஐ துறைன்னு தனியாலாம் உருவாக்கி பண்ணிருக்கதான்னு சொன்னாங்க. எப்படி ஒரு யூத்
அமைச்சரவை இருக்கும்போது அது எந்த விதமான ஒரு இந்தியாவும் growth லெவல்ல போயிட்டு இருக்கு. அது எப்படி வந்து உதவும் பழனிவேல் தமிழ்நாட்டுக்கு? தியாகராஜன் பார்த்துருந்தாரு. பார்த்தேன் ஒன்றும் புதுசு இல்லையே. பழனிவேல் தியாகராஜன் பார்த்துருந்தது தான் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஏஐ துறை என்பது இதுக்கெல்லாம் ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் இதை பார்த்து ஸ்டாலினுக்கு ஒன்றும் புரியாது. இந்த உதயநிதிக்கெல்லாம் ஒன்றும் புரியவே சான்ஸ் கிடையாது. நான் இன்று ஆங்கில ஊடகம் த பிரிண்ட் என்ற கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் அது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. விஜய் வந்து இன்னும் 15 வருஷம் இருப்பாங்க என்னுடைய அசஸ்மெண்ட் தம்பி. சார், நானும் அந்த கட்டுரையை நான் ஒரு படிச்சேன். நான் அதுல வந்து மத்திய அரசோட ஒரு எப்படி ஒரு உறவை வந்து பேணுவாருன்னு நீங்க அதுல குறிப்பிட்டிருக்கீங்க. திமுக கையாண்ட மாதிரி பண்ணுவாரா, இல்ல இவர் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க வந்தே பாரதத்துல அந்த பாட்டுலாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகல, அவர் வந்து அந்த நேஷனல் நிலைப்பாடுல தான் எடுத்திருக்காருன்னு, எப்படி அது வந்து அவருக்கு வந்து எல்டிடி பிரபாகரன் முல்லைவாயல் சமயத்துல 18ஆம் தேதி ட்வீட் பண்ணார். அதுல பிரபாகரன் பேரை கொண்டு வர பாருங்க. உஷாரா இருக்கார், ரொம்ப சைலண்டா இருக்கார். இஸ் a டீப் பர்சன். அகில இந்திய தலைவர்களிடம் நான் நெருங்கி பழகியதனால் பல வருடம் டெல்லியில் 45 ஆண்டுகள் நான் பத்திரிகைக்காரனாக டெல்லியில் அரசியல் ஆசிரியராக இருந்ததனால் ஒன்னே சொல்றேன், இங்க ஒவ்வொரு ரத்தனுக்கு ஸ்டெண்ட் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு செல். இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்திய பாலிடிக்ஸ் பேசுறது. அப்படி சொல்றேன். விஜய் அவர்கள் ரொம்ப டீப்பான ஆளு, சாதாரண இடப்படாதீங்க. நான் பி.வி. நரசிம்மராவ் அவர்களிடம் நன்றாக பழகி இருக்கிறேன். பிரதமர், அவர் பிரதமர் ஆகுவதற்கு முன்னதாக ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அந்த அப்ப பழகி இருக்கேன். சென்னாரெட்டி மூலமா அவர் சீஃப் மினிஸ்டர், சென்னாரெட்டி சீஃப் மினிஸ்டர் நான் சொல்றது எப்போ ஹைதராபாத்ல பார்த்துருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. பி.வி. நரசிம்மராவ் ஈக்குவல் தான் விஜய், சைலண்ட். பி.வி. நரசிம்மராட்ட போய் இப்ப டைம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், வாய் மூடின்னு இருப்பார். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2:20 அப்படின்னு, இப்ப 2:25 சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப டீப். நோ நியூஸ் இட் செல்ஃப் இஸ் எ நியூஸ், கெட் அவுட் அப்படின்னு என்ன பண்ண அந்த மாதிரி விஜய். அடுத்தது நவீன் பட்நாயக் மாதிரி விஜய். ஒண்ணு தமிழகம் வளர்ச்சி முக்கியம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மீதி எக்கடு கட்டு எடுக்கும் வச்சு போனா என்ன, தமிழகத்திற்கு யார் உதவி செய்கிறார் அதை டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இக்னைட் நேயர்களுக்கு, ஒரு அரசியல்வாதி என்ன டிரான்ஸ்பரண்டா இருக்கவே மாட்டான், அவன் அரசியல்வாதி இல்லை. நான் அரசியல்வாதியோட பழகினதுனால நான் சொல்றேன். 45 வருஷம் இந்த தலைமை நரசிம்மனுக்கு தான் காரணம். எந்த அரசியல்வாதியும் உண்மையை பேச மாட்டார்கள், மனதில் ஒண்ணு வச்சுப்பாங்க, வயலில் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா விஜய் அந்த மாதிரி இல்லை. ராகுல் காந்தி எதிர்க்க சொன்னார் பதவியேற்ற உடனே, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். எதுக்கு தெரியுமோ, ராகுல் காந்தி ஷுட் நோ இட். அவர் நான் மோடியை பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன்னு. அதே சமயத்துல இன்னொன்னு சொன்னார், மன்னராட்சி நான் எதிர்ப்பேன்னு. மன்னராட்சி எது தெரியுமோ இல்லையோ, அவர் உதயநிதி மனசுல வச்சுன்னு சொன்னார். ஆனா பக்கத்துல ராகுல் காந்தி உட்கார்ந்து, ஐயா என்னடா, அவனும் ஒரு மன்னராட்சி மாதிரி தானே இருந்தாங்க. எப்படி 2014 நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் முக் பாரத் என்று வந்தாரோ, 14 வருடங்கள் கழித்து தமிழகத்தில் கழகம் இல்லாத தமிழகம் என்பதை உணர்த்தி இருக்கிறார் விஜய். அதைத்தான் பாஜக பார்த்தது. வேரோடு புடுங்கி எறிவேன், உட்காடுக்கே பேந்துங்கன்னு சொன்னார் விஜய். பண்ணிட்டார் பாஜக பண்ணது. சார் கண்டிப்பா சார். சார் இன்னொன்னு, அதிமுக அந்த பிரிஞ்சு வந்த அந்த ஒரு குழுக்கு வந்து அதுல இருந்து ஒரு 2-3 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டதுல, ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படல. அது எப்படி சார் பாக்குறீங்க? விஜயோட சாதுரியமா, அவங்களுடைய ஆதரவு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல அவங்களுக்கு டாடா கட்டி விட்டு ஏமாத்துறாரு. 2-3 விதமா பாக்கலாம். 2 கையில லட்டு அவருக்கு, இந்த கையில ஒரு லட்டு, இந்த கையில ஒரு லட்டு. இப்ப இருக்கிற செட்டப் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த கம்யூனிஸ்ட்ல வித்ட்ரா பண்ற எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திட்டு இருப்பாங்க அவங்க. இந்த 4 பேர் வச்சு 100 பேர் ஆட்சியை கவுந்து விட்டுருவாங்க. இந்த ஒரு ஆள் திருமாம்பளவன் போதும் விஜய்க்கு. ஐயோ ராமா, ஏண்டாப்பா அவனு கொண்டு வந்தாங்க. இந்த கை 2, இந்த கை 2 சொன்னா I will explain that. ஒன்னே ஒண்ணு, இது அதிமுக, இது திருமாவளவன் வித்ட்ரா பண்றேன்னு அதிமுக அதிமுக வித்ட்ரா பண்றேன். இது இப்படி பேலன்ஸ் பண்ண அதான் பி.வி. நரசிம்மரான்னு சொன்னேன். விஸ்வநாத் பிரதாப் சிங் கூட அது மாதிரி தான். சிபிஎம் பிஜேபி 2 பேர் வச்சு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, 3 வருஷம் ஓட்டினார். விஜய் 15 வருஷம் ஓட்டுவாங்க. என்ன அதுக்கப்புறம் விஜயனுடைய அணுகுமுறைகள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துட்டு போகணும், மோதல் கூடாதுன்னு. அதிமுக பத்தி கேட்டீங்க, சரியான சமயத்துல உதவி பண்ணா அதெல்லாம் மறக்க மாட்டார் விஜய்.
செங்கோட்டையனுக்கு டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கிறதுனால நிதி அமைச்சர்ல இருந்து ரெவென்யூ மினிஸ்டர் பண்ணதுனால எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, செங்கோட்டையனும் ஆதவர்ஜினாவும் சேர்ந்து இவரை வந்து அதிமுக உள்ள கொண்டுறான்னு டிஸ்குவாலிபிகேஷன் பயப்படுறா எல்லாரும். 22 பேர் பத்தி எல்லாரும் எலெக்ஷன் பண்றதுக்கு செலவுக்கு பணம் கிடையாது. ஒவ்வொருத்தங்கிட்ட 10-15 கோடி எவன்ட்டு இருக்கு. அதனால அவங்க பயப்படுறாங்க. விஜய் சொல்லிட்டாரு, நீக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெளில இருங்க, அப்புறம் கூட்டுக்கலான்னு. ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்கும், டிஸ்குவாலிஃபிகேஷன் யூ கேன் ஓவர் கம் தட், சர்கம்வென்ட் தட். ஆனா எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப வந்து இவங்க சேராதனால எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஆதிக்கம் அதிகமா போச்சு. ஆமா சார், இது வந்து இபிஎஸ் அவர்கள் கிடைச்ச வெற்றின்னு பாக்கலாமா? ஏன்னா விஜய் வந்து அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. அவரு தோல்வி, செங்கோட்டையனுக்கு கிடைத்த தோல்வி. ஒரு லாரன்ஸில் ஒரு பெண்மணிக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ பெண்மணிக்கெல்லாம் நிறைய கொடுக்கணுயா, நிறைய என்கரேஜ் பண்ண. திருப்பி 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 உதயநிதி அந்த டிஆர் பாலு அவள் அப்படியே பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அதான் வச்சாங்க, நன்னா வாழைப்பழத்தை கொடுத்தாங்க எல்லாருக்கும் வாயில. சார், அவருடைய 22ஆம் தேதி போல வந்து டெல்லி செல்வதா ஒரு பிரதான ஒரு பத்திரிகை வந்து, முக்கியமான பத்திரிகை செய்தி வெளியிட்டது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அவர் டெல்லி பயணம் பத்தி ஏதாவது அதிகாரப்பூர்வ தகவல் ஏதாவது இருக்கா சார்? பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சாயங்காலம் தான் வர்றாரு. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சாயங்காலம் தன்னுடைய மந்திரி மண்டல கூப்பிட்டு பேச போறாரு. உலக பிரச்சனை எல்லாம் சொல்ல போறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல் முருகன் பதவிக்கு ஆபத்து என்று தான் நான் டெல்லியில் கேள்விப்பட்டேன். பல உயர்மட்ட தகவல் சொல்றேன். அந்த மந்திரி சபையை விஸ்தரிக்க போறாரு. அப்போ தமிழ்நாட்டுல இருந்து வேற யாராவது கொடுத்தாலும் கொடுப்பாரு, ஆச்சரியப்படுறதுக்கு. சார், அதே இன்னொரு பத்திரிகை தான், அதாவது தினமலர் வந்து இன்னைக்கு அவங்க டிஜிட்டல்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அண்ணாமலை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்க போறாங்க ஆந்திரால இருந்துங்கிறது. அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆந்திரால இருந்து எப்படி சிச்சுவேஷன், எப்படி சந்திரபாபு நாயுடு கிட்ட அன்லெஸ் மோடியார் அமித்ஷா பேசினாதான் கிடைக்கும். பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கொடுப்பாதான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த கட்சியை வளர்க்கணும். கட்சி வளர்க்கறதுக்கு நயினா நாகேந்திரன் நிறைய பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நஞ்சம்னு இல்லை. ரியலி அந்த ஏடிஎம்கேட அலையன்ஸ் வந்து அண்ணாமலையும் கடைசியில எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னார். இப்ப பாருங்க, அந்த விஜயனுடைய ஸ்கூலை பத்தி எல்லாம் கொண்டு ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இன்டெலிஜென்ட் பாலிட்டிஷியன். அதனால அண்ணாமலைக்கு நிச்சயம் கிடைக்கும் ராஜ்யசபா ஆந்திரால இருந்துன்னா. டெல்லியில எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்காப்பா. சார், இன்னொன்னு, இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு. 6 மாசம் வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து ஜஸ்ட் பார்ப்போம் எப்படி வந்து விஜய் அவர் செயல்படுறாரு, அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் பிஜேபி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது உண்மையா? 6 மாசம் we will wait and watch, then we will proceed அப்படிங்கிற மாதிரி இருக்காரு? ஒண்ணு டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாஸும் நாங்க என்டிஏ விட்டு போகலன்னு தீர்மானம் போடல இருக்கிறோம். அந்தந்த கட்சி உடையிறது. விஜய் செய்த தப்பை எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டேங்கிறார். விஜய் என்ன பண்ணார், 2 படகுல போனார். ஒரு படகு கவுத்துறோம்னு சொல்லி இப்போ 2 படகு தான் போயிருக்காரு. ஒரு படகு கவுக்கு, காங்கிரஸ் படகு நிச்சயம் கவுக்கும். அந்த நம்பர் வரலையோ, ஸ்டாலினுக்கு முதுகுல குத்துன மாதிரி குத்தும். அது எடப்பாடி பழனிசாமி பண்ண தயாரா இல்ல. பிஜேபியோட கண்டினியூ பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு இருக்கு பாருங்க.